வைத்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கே சொந்தம் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தையை ஒருநிலைப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் கவனம் வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேலையிலே ராஜா உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்ஸ் அப்பா. ஆமென். இந்த வேளையிலும் நாம் ஒரே ஒரு பாடலை பாடின பிற்பாடு நம் அடுத்த காரியங்களுக்குள்ளே கடந்து போவோம். இந்த நாளிலே சகோதரி கேர்லின் ஜான் அவர்கள் ஒரு பாடலை பாடி ஆராதனை செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், இந்த வேளையிலே தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்ம இருதயத்தை தேவ சமூகத்துல சாய்ப்போம். இந்த வேளையிலே, இந்த கால வேளையிலே தேவன் நம் மத்தியில இடப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். இந்த கால வேளையிலே நம்மளோடு கூட தேவன் பேச வேண்டும். இந்த ஊழியத்துல கலந்து கொண்டிருக்க யாவரும் இந்த நாள்ல தேவன் தொடப்படணும். ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த வண்ணமாக இந்த வேளையிலே தேவனோடு நம்ம இடப்பட போகிறோம். தேவனுக்கு ஆராதனை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவர்களால் இந்த கால ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம் மத்தியில தேவன் அசைவாடணும். உள்ளத்தை ஆழத்தை தேவ சமூகத்துல உண்மையாக முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்த வண்ணமாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாரத்தோடு, தாகத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இந்த காலவேளை நம்ம வந்திருக்கலாம். இந்த காலவேளையில தேவன் நம்மளோடு கூட பேசணும். இதே பண்ணோம், இன்றைக்கு என்னோட பேச மாட்டாரா என்று சொல்லி நம்ம வந்திருக்கலாம். இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு கூட தேவன் பேசுவார், இடைப்படுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவி என்று சொல்லி ஜெப சிந்தியோடு இந்த பாடலை பாடி நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவி, அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவி, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு, பலனடைய பலனடைய நிரப்பிடுமே, பலத்தினாவி சொல்லுமா, பலனடைய கனமடைய போற்றிடுமே, ஞானத்தினாவியே, ஞானத்தினாவி பலனடைய கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே, ஞானத்தினாவி அசைவாடும்
அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்கள் அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் இந்த மாதிரி அசைவாடி கொண்டதுக்காக உள்ளத்தை நிரம்ப செய்து அதுக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், கிருபையின் போர்க்களத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், கிருபையின் போர்க்களத்தால், துக்கங்கள் இந்த வேலையை நிற்றுமையாடுமே, ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை ஆண்டவரே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே ஆற்றிடுமே காயங்களை உம்மாபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
Hallelujah. Amen. ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. அப்பா இந்த காலவெளியோடு நீங்க இடப்படுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. உங்க எங்கள் உள்ளத்தை கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ள நிரம்ப கர்த்தாவே இந்த காலவெளியிலே எங்களை ஒவ்வொருத்தையும் அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசும் ஐயா. நீர் பேசிக் கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. இதம செய்ய சொல்லுமா நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுமா ஆண்டவரே. இதம் அசைய உள்ள நிரம்பங்க ஆண்டவரே. என்னோடு மற்ற அசைவானுங்க என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லுமா. அல்லேலூயா. அப்படியாக ஒப்பு கொடுப்போம். நம் உள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. நன்றி 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 செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரை நீ நிரப்பும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்க மத்தியில ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை கர்த்தாவே உமது சமூகத்துல ஒப்பு ஆண்டவரே. நன்றி நன்றி கர்த்தாவே. எங்களை கண்ணீரை நீங்க துடைக்கிற தேவன். எங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. சமூகத்திலே கர்த்தாவே மகிமையான காரியங்களை கர்த்தாவே இந்த நேரத்தில் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவிடப்படுகிற தேவனாருக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேச போதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலமா எங்களை மத்தியிலே கிரியை செய்ய போதுக்காக நன்றி. அப்பா உடைய வார்த்தை மூலியமாய் கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது அதுக்காக நன்றி. உடைய வார்த்தை மூலியமாய் கர்த்தாவே எங்களை குடும்பங்களை கர்த்தா நீ சீர்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலியமாய் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை தேய்ச்சி கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலியமாய் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசி கொண்டதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தை உங்கள் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேச போன தாசனுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அவங்களோட மத்திய நீங்க இடைப்படுங்க. அப்படி வார்த்தையை அவங்களோட மத்தியில வைங்க ஆண்டவரே. அப்பா எங்க மூலியமாய் பேச போதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க இருதயத்தை கர்த்தாவே எங்களை சிந்தனை கர்த்தாவே உங்க சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவை திறந்து கொடுக்கிற எங்களை மத்தியில் நீ பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை செவிகளை கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் கர்த்தாவை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும் கர்த்தா எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் ஒரு அறிவிப்பை நாம் கேட்போம். அறிவிப்பினை பாஸ்டர் ஜாபேஸ் அவர்கள் அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் எல்ரோய் பிரதேச உலகத்தின் சார்பாக நடந்து வருகிற அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நாம் 81வது வாரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர் அதிகாலை ஜெபங்கள் இதே இணைப்பில் இதே கூகுள் லிங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக நினைக்கிறோம். இந்த எல்ரோய் சர்வதேச ஊழியத்தின் சார்பாக வியாழக்கிழமை தோறும் நடந்து வருகிற தொடர் போதனைகளின் வரிசையில் கடந்த 2 வாரமாக கிங்டம் மைண்ட் செட், ராஜ்யத்தின் மனப்பான்மை என்ற தலைப்பில் கிறிஸ்துதாசன் அவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வியாழக்கிழமை கிங்டம் மைண்ட் செட் பார்ட் 3 பகுதி 3 ராஜ்யத்தின் மனப்பான்மை என்ற தலைப்பின் கீழே ராஜ்யத்தின் சட்டம் ஒரு தெய்வீக சந்திப்பு, The Law of the Kingdom, a Divine Encounter என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் இதே இணைப்பில் காலை இதே நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த போதனையை வந்து கலந்து கொண்டு பயன்பெறும்படியாக உங்களுடைய யாவரையும் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நன்றி. நன்றி பாஸ்டர். ஆமென். இந்த வேளையிலும் ஒரு முக்கியமான நேரமாக நம் ஆயத்தத்தோடு நாம் இருப்போம்.
இந்த நாளிலே ஸ்பிரிச்சுவல் வார் வெப்பன்ஸ் என்ற தலைப்பிலே, ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் நம்மத்திலே சகோதரி வைசலின் கிருபா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி அவர்களை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். நன்றி. பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலையும் நம்ம புதிய தலைப்போடு இந்த நாளை நம்ம சந்திக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வெப்பன்ஸ், ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள். இதுதான் இந்த வெபினாரோட தலைப்பு. நம்ம அதற்காக ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10. யாராவது ஒருவர் வாசிக்கும்படியா கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 - 5 வசனங்கள் வரை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் தேங்க்யூ ஆண்டி. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 - 5 வசனங்கள் வாசிக்க நாம் கேட்டோம். என்னென்ன நம்ம பார்த்தோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், வெறும் நம்ம இந்த 3 வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். மாம்சத்துக்கு ஏற்றவைகள்னா நம்மளுக்கு தெரியும். மாம்சத்துக்கு என்ன, இந்த சரீரம், இந்த ரத்தம், இந்த சரீரம், மாம்சம், அததான் மாம்சம் அப்படின்னு வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இதுல இருந்து காரியங்கள் பார்க்க முடியுது. போர் என்று ஒன்று இருக்கிறது. வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, போர் என்று ஒன்று நடக்கிறது, இருக்கிறது என்று. இன்னொன்று, அதற்கு ஆயுதங்களும் இருக்கிறது. அதற்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அந்த ஆயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதங்கள் அல்ல. ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அதை தாக்கத்தக்கதான ஆயுதம் அது கிடையாது. அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தெய்வ பலனாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ 3 காரியம். ஒன்று, போர் நடக்கிறது. அது மேல பார்த்தா, நாங்கள் மாம்சத்தில், 3ஆம் வசனத்துல, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், நாங்க மாம்சம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாம்சத்துல இந்த உலகத்துல நாங்க நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ போர் ஒன்று நடக்கிறது. அந்த போருக்கு போர் ஆயுதங்கள் விசேஷ விதமாய் இருக்கிறது. அந்த போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்ல. அந்த போருமே மாம்சத்துக்கு ஏதுவான போர் அல்ல. அப்போ இந்த போர் எப்படிப்பட்ட போர்? நம்ம போர் ஆயுதங்களை குறித்துதான் இந்த நாட்கள், இந்த 2 நாளும் பார்க்க போகிறோம். ஆனா அந்த போர் ஆயுதங்களுக்கு முன்பாக போரை குறித்த, யுத்தத்தை குறித்த ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னா என்னன்ற ஒரு சின்ன ஒரு முகவரியை நம்ம பார்த்தாதான் அதுக்கான யுத்த ஆயுதங்களை குறித்த அறிவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தெளிவு அப்பொழுதுதான் உண்டாகும். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னா என்ன? அதுல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள். அப்ப நம்ம 3த்தையும் தனித்தனியா பிரிச்சு முதலாவது நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய, இது மாம்சம் சொல்லும் போது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஆவிக்குரிய அப்படின்னு சொல்லும் போது நம்மளால பார்க்க முடியாது. ஆவிக்குரியன்னு சொல்லும் பொழுது நம்மளால் காண முடியாத, கண்களால் காண முடியாத உண்மை நிலை, உண்மை நிகழ்வுகள், உண்மையாய் இருக்கிற உயிரினங்கள், கண்களால் காணக்கூடாத உயிரினங்கள், கண்களால் காணக்கூடாத நிகழ்வுகள், கண்களால் காணக்கூடாத மண்டலங்கள், இதை எல்லாமே எதற்கு கீழாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா ஆவிக்குரிய, ஸ்பிரிச்சுவல். அப்போ அன்சீன் ரியாலிட்டி,
அப்போ ஆவிக்குரியதுக்கு கீழே உயிரினங்கள் உண்டு. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பிசாசு ஆவியா இருக்கிறார். மனுஷனுமே நம்ம கடந்த நாட்கள்ல ஆத்துமாவை உயிர்ப்பியும் என்ற அந்த தலைப்பு கீழே பார்க்கும்போது மனுஷனுக்கு 3 பாகம் கொடுக்கப்பட்டிருக்குது. 3 சேர்ந்ததுதான் மனுஷன்றத பார்த்தோம். ஒன்று ஆவி, ஒன்னு ஆத்மா, ஒன்னு சரீரம். இதுல சரீரம் மட்டும் தான் பார்க்க முடியுது. இந்த ரெண்டுமே ஆத்மாவும் ஆவியுமே பார்க்க முடியல. இது பார்க்க முடியாதனால இது ஆவிக்குரிய உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆவி தேவனோடு ஆவிக்குரிய மண்டலங்களோடு தொடர்பு கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது. சரீரம் இவ்வுலகத்துல வாழ்ந்து இங்க இருக்கிற மனிதர்களோடு, மிருகங்களோடு, பறவை, மரம், செடி, கொடிகளோடு டீல் பண்றதுக்கு சம்பந்தப்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ஆத்மா மட்டும்தான் ஒரு ஸ்பெஷலானது. எப்படின்னா அதால ஆவிக்குரிய மண்டலத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும், சரீர மண்டலத்தையும் என்ன பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு விசேஷத்த தன்மை ஆத்மா கூடியது. இந்த ஆத்மா எப்படி உருவாக்கப்பட்டது? ஆண்டவர் மண்ணினால் இந்த மனிதனை உண்டாக்கி அதுக்குள்ள அவருடைய சுவாசத்தை ஊதும் போது தேவனுடைய ஆவியும் மண்ணும் சேரும் பொழுது வந்ததுதான் ஜீவ ஆத்மாவானார். இதை நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அப்ப இத நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத உண்மை நிலை ஆவிக்குரிய. அடுத்தது வார்ஃபேர், யுத்தம். யுத்தம் என்றால் என்னன்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு வேண்டியது அவசியம். யுத்தம் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்ல, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கோட சண்டை கிடையாது. ஒரு பெரிய சேனையும் இன்னொரு பெரிய சேனையும் சண்டை போடுகிறது. அப்படி என்றால் 2 குழுக்களுக்கு இடையே நடக்கும் சண்டை யுத்தம். என்னது? 2 குழுக்களுக்கு நடுவே நடக்கும் சண்டையோட பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்? யுத்தம். அந்த 2 குழுக்களும் எப்படிப்பட்டவனா, வெவ்வேறு நோக்கமுடையவர்கள். 2 குழுக்கள் எதிரெதிரான நோக்கமுடைய 2 குழுக்களுக்கு நடுவே நடக்கிற சண்டை நம்ம போர் இல்ல யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்ப இதுல நம்ம பார்த்துட்டோம், ஸ்பிரிச்சுவலா பார்த்துட்டோம். அது கண்ணுக்கு புலப்படாத தன்மை, அது கண்ணுக்கு புலப்படாத நிகழ்வுகள். வார்ஃபேரை நம்ம பார்த்துட்டோம். 2 குழுக்கள் எதிரெதிர் நோக்கமுடைய 2 குழுக்களுக்கு நடுவே நடக்கிற சண்டை, 2 எதிரெதிர் நோக்கமுடையவங்க. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆயுதங்களுமே அது கருவிகள். எப்படிப்பட்ட கருவிகள்? ஒன்று அது பாதுகாப்புக்கு, ப்ரொடெக்டிவ் டிஃபென்ஸுக்கான கருவிகள். இன்னொன்னு அஃபென்ஸுக்கான கருவிகள், தாக்குதலுக்கு ஏதுவான கருவிகள். ஒன்று பாதுகாப்புக்கு ஏதுவான கருவிகள், 2வது அது தாக்குதலுக்கு ஏதுவான கருவிகள். 2 தான், 2 அப்படியே பிரிச்சிடலாம். அப்ப முதலாவது நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பத்தின ஒரு தெளிவு வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்ம பார்க்க போனோம்னா அது கண்டினியூஸா நடக்கிற ஒன்றா இருக்கிறது, ஆன்கோயிங்கா இருக்குது. அது நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகத்துல ஆன்கோயிங்கா ஆதாம் காலத்துல, ஆதாம் விழுந்து போன காலம் துவங்கி இந்த நாள் வரைக்குமே இந்த ஆவிக்குரிய யுத்தம் இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஏன் நம்ம கண்ணுக்கு புலப்படல? அது அடுத்த ஃப்ரீக்வன்சில இருக்குது. நம்ம பேசுகிறது கூட நம்மளால பார்க்க முடியல. நம்ம பேசுகிறோம், சத்தம் வருகுது, கேட்கிறோம். ஆனா அந்த சத்தத்தை நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல. காத்து வருது, ஆனா பார்க்க முடியல, ஆனா உணர முடிகிறது. அந்த மாதிரி ஆவிக்குரிய மண்டலம் இன்னொரு ஃப்ரீக்வன்சில இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ப நம்மளுடைய மைண்டை செலுத்தும் பொழுது அந்த ஆண்டவரோடு இணைகிறோம். ஆண்டவரோட அந்த மண்டலங்களை, பரலோக மண்டலங்களோடு நம்ம இணைகிறோம். அப்பொழுதுதான் தேவதூதர்கள் பாடுகிறது, மற்ற காரியங்கள், மூப்பர்கள், பரிசுத்தவான்கள் தரிசனம் காணுகிறதுலாம் எப்பொழுதுனா அடுத்த மண்டலத்தோடு இணையும் பொழுது, நம்மளுடைய மனதை செலுத்தி இணையும் பொழுது. அதுக்காக கண்ணுல பார்க்கலன்றதுக்காக உண்மை இல்லாம ஆக போறது இல்ல. ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஆண்டவர் என் கூட பேசுறது எனக்கு தெரியுது. ஆண்டவர் ஏதோ ஒண்ணு என்னை சுத்தி ஒரு நல்ல வைப் இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது, புரியுது. இவங்க கிட்ட பேசுனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. இத்தனைக்கும் அவங்க நல்லாதான் என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அப்போ இந்த இடத்துக்கு போனா மட்டும் ஒரு மாதிரி எரிச்சல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது நல்ல இடம் தான், ஆனா எனக்கு மட்டும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படின்னா அந்த எல்லையில ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு புலப்படாத ஒன்று கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆவிக்குரிய
மண்டலம். அதே இடம் தான், இது தனி உலகம் கிடையாது, மண்டலம். அது என்னதான் மண்டலம் அப்பனா இயற்கை. இது நம்ம பார்க்கிறது இயற்கை மண்டலம். இந்த இயற்கை மண்டலத்தோடு ஒன்றிணைந்து இருக்கிறது ஆவிக்குரிய மண்டலம். ஆனா அது கண்ணுக்கு புலப்படவில்லை, இது கண்ணுக்கு புலப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல தான் எல்லாமே நடக்கும். அதனோட வெளிப்பாடு தான் இந்த இயற்கை மண்டலத்துல நம்மளுக்கு தெரிகிறது. அதை நம்ம தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். அப்ப நம்ம பார்த்தோம், மனிதனுமே ஆவி ஆத்மா சரீரம் உடையவனா இருக்கிறான். அதுல அவனுக்கு ஆவியும் ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது. ஆத்மா தான் நான் சொன்னேன், அதால மட்டும்தான் இயற்கை மண்டலத்துக்கோ ஆவி மண்டலத்துக்கோ சேர்த்து வேலை செய்ய முடியும், ரெண்டுத்தோட கனெக்ட் ஆயிக்க முடியும் அப்படின்றது. இந்த போர் எப்பொழுது ஆரம்பித்தது, அதற்கு நம்ம ஆண்டவர் மனுஷனை படைச்ச நோக்கத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர் மனிதனை படைத்தார். அதை நம்ம ஆதியாகமத்துல பார்க்க முடிகிறது. கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எதற்காக அவர் படைத்தார், என்ன நோக்கத்துக்காக படைத்தார் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. அப்போ மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் இந்த பூமியில வச்சதுக்கான ஒரு நோக்கம், நிறைய நோக்கம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த பூமி ஆளுகை செய்ய வேண்டும். முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா, அவரோடு இருக்க வேண்டும். அவனோடு அவர் என்ன பண்ணணும், உலாவணும், பேசணும். இந்த மனுஷனோடு நான் என்ன பண்ணணும், இருக்கணும். மனுஷன் என்னோடு இருக்கணும், என் கூட பேசணும். அது அவருடைய முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கத்தான் நம்ம இதுல பாக்குறோம், ரொம்ப முக்கியமான நோக்கம். அதுதான் ஆளுகை செய்வதற்கான நோக்கம். இந்த பூமியை படைச்சு ஆண்டவர் ஏன் மனுஷன் கையில கொடுத்தாரு அப்படின்னா, ஆளுகை செய், அடிமையா இருக்கல்ல. ஏன்னா அவர் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படி அவனை படைத்தார். அப்படின்னா அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிற தெய்வம். அவரை மாதிரியே குணாதிசயம் படைத்த நாமும் ஆளுகை செய்யறதற்கு ஒரு மண்டலத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த பூமியை உருவாக்கி, இந்த மண்டலத்தை நீ என்ன பண்ண, ஆளுகை செய் அப்படின்னு அவர் நம்ம கையில கொடுத்தார். ஆனா நடந்தது என்னவென்றால், மனிதன் ஆளுகை செய்யாமல் அதை பிசாசு கையில அவன் ஒப்பு கொடுத்தான்னு சொல்ல முடியாது, அப்படியே ஒப்பு கொடுத்தான். எப்படின்னா அவனுக்கே தெரியாம அவன் வஞ்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துட்டான். அவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆளுகை என்ற ஆசீர்வாதத்தை அவன் பிசாசு கையில என்ன பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். எப்படி ஒப்பு கொடுத்தான், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் பாவம் செய்ததுனால பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தான். பிசாசு அவனுடைய ஆளுகை பறித்து கொண்டு அவன் அதுக்கு உலகத்துக்கு பின் நாட்களில் அதிபதியானான். இதே ஏசப்பா சொல்லும் போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட எடுத்துக்கொள்ள ஒன்றுமே இல்ல. ஆண்டவரே அவனை சொல்லும் போது உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றார். அப்போ இனிஷியலா பிசாசுக்காக இது படைக்கப்பட்டதா, உலகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதா? இல்ல. ஆனா அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது ஒப்பு கொடுக்கப்பட்டது, ஆதாம் பாவம் செய்த பொழுது இது ஒப்பு கொடுக்கப்பட்டது. கடந்த நாட்கள் அந்த கர்த்தாவி உயிர்ப்பீம்ல நம்ம பார்த்திருக்கோம். பாவம் வந்தா கூட என்ன வரும், மரணம் வரும். பாவம் வரும் பொழுது என்ன வரும், மரணம் வரும். பாவம் வந்தா சாபம் வரும். மூன்றாவது, பாவம் வந்தா பிசாசும் கூட வருவான். நம்ம எடுத்து வாசிக்க வேண்டும் என்றால் சொல்லி இருக்கோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க. அடுத்த வசனம் சொல்லி இருக்கோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்பொழுதுனா என்ன, கோபம் கொள்ளுறது பாவம் அல்ல, ஆனா கோபம் பாவம் செய்யறதற்கு ஒரு வழியை உண்டாக்கி தரும். கோபம் கொள்ளுறது பாவம் கிடையாது. ஏன்னா அது தெய்வத்துக்கு அடுத்ததான கோபமும் உண்டு. தேவன் கோபப்படுகிறவராயும் இருக்கிறார்.
ஆனா அது பாவத்தை செய்யறதற்கு நேராக நடத்தி நாம் அதை பாவத்துக்கு செஞ்சோம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருப்போம். அப்ப பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசுக்கு என்ன இருக்குது? ஆக்சஸ் இருக்கு, இடம் இருக்குது. அப்போ ஆதாம் பாவம் செய்யும்போது கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். ஆதாம் பாவம் செய்யும்போது அவன் பாவம் செஞ்சனால பாவியா இருக்கிறான். நாம் பாவத்தில் பிறந்தனால பாவியா இருக்கிறோம். பாவம் அவன் செஞ்சபோது நம்ம ரத்தத்துக்குள்ள என்னெல்லாம் கலந்தது? ஒன்று மரணம் கலந்தது, இன்னொன்னு பாவ குணம் கலந்தது. பாவ குணம் மீண்டும் மீண்டும் நம்மை பாவம் செய்ய தூண்டும். மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது நம்மளோட ரத்தத்துல, நம்மளோட ஜீவியத்துல மரணம் அதிகமாக ஆக்கிரமிக்கும். அப்போ இந்த பாவ குணம் கலந்தனால நம்ம பிறக்கும் போதே பிசாசுக்கு அடிமைகளாய் தான் இருக்கிறோம். ஏன்? நம்மளுடைய இது பாவம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல பிசாசுக்கு என்ன இருக்கு? ஆக்சஸ் இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணலாம்? அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்மளுடைய மைண்டை தாக்க முடியும், நம்மளோட ஆத்மாவை தாக்க முடியும், நம்மளோட சரீரத்தை தாக்க முடியும், நம்மளோட ஆவியும் தாக்க முடியும். அது எப்படி தாக்குறான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பாவம் செஞ்சனாலதான் ஆதாம் பிசாசுக்கு தன்னுடைய ஆளுகை விற்று போட்டான், ஒப்பு கொடுத்து விட்டான். ஆண்டவரை நினைச்சது என்னன்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த காரணமே என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அப்போ ஏசப்பா என்ன இழந்து போனார்? ஏசப்பா ஒண்ணும் இழந்து போல. ஆனா அவர் என்ன சாயல வந்தார்? மனுஷ சாயல வந்தார். அந்த மனுஷ சாயல வந்த காரணம் என்ன? மனுஷன் அவர் கொடுத்த ஆளுகை இழந்து போனனால அவன் சாயல்ல வந்து அவனுக்காக அதை மீட்டு கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தம் யாருக்கும் நடக்கிறது, உண்மையாக நடக்கிறது அப்படின்னா பிசாசுக்கும் மனுஷனுக்கும் தான். ஏன்னா பிசாசு தான் வஞ்சித்து ஆதாமோடது, மனுஷனோடது பிடுங்கி கொண்டான், எடுத்துக்கிட்டான். அப்ப ஒரிஜினலா யாருக்கு இந்த யுத்தம் நடக்குதுன்னா மனுஷனுக்கும் பிசாசுக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷனுக்கு பிசாசு தான் உண்மையான எனிமி, அவன் தான் உண்மையான சத்ருன்னு தெரியாது. ஏன்னா அவன் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் பிசாசோட பொய்களால, வஞ்சனையால நிரப்பப்பட்டு இருக்கிறான். எப்படி அவன் நிரப்பப்பட்டு இருக்கிறான்? பிசாசு டெய்லி வந்து எல்லார் காதுலயும் ஓதிக்கிட்டு இருக்கானா? அதெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு இருக்கிறதே கம்மி கூட்டம் தான். அவன் என்ன பண்ணிட்டான்? அதற்கு கலாச்சாரம் ஒன்று என்று உருவாக்கி அதுக்குள்ள அவனுடைய பொய்களை திணித்து விட்டான். மனுஷருடைய மனங்கள்ல ஏற்கனவே பொய்களை திணித்து விட்டான். அது என்ன நடக்கும்? ஒரு ஜெனரேஷன் தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் சொல்லி 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 பிசாசோட பொய்களை சொல்லியே வளர்ப்பாங்க. ஏன் காரணம்னு கேட்டா தெரியாது. முன்னாடி காலத்துல இப்படிதான் செஞ்சாங்க, இப்படிதான் செய்யணும். அப்போ பிசாசு டெய்லி வந்து எல்லார் காதுலயும் ஓதுறது கிடையாது, எல்லா விஷயத்தையும் ஓதுறது. சிலதெல்லாம் அவன் ஒரு கட்டமைப்பு, ஒரு சிஸ்டமை உருவாக்கி அவங்கள வந்து என்ன பண்ணிக்க, டெஸ்ட்ராய் பண்ணிக்க, அழிவுக்கு நேராக தங்களை நடத்தி கொள்ளத்தக்க ஒரு கட்டமைப்பை அவன் உருவாக்கி வச்சிருவான். அப்போ யுத்தம் மனுஷனுக்கும் பிசாசுக்கும் தான். மனுஷனுக்கு நம்ம இழந்துட்டோன்றது அவனுக்கு தெரியல, பிசாசு தான் உண்மையான எனிமின்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஆசையா இருக்கிறார், மனுஷன் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துக்கு, அவனுடைய ஆளுகைக்கு திரும்ப வரணுன்றதுக்கு தான் ஏசப்பா வந்து நம்மளுக்காக இழந்து போனதை தேடி மீட்டு கொள்றதுக்காக உலகத்துக்கு வந்தார். அதுக்கு பிராயச்சித்தமாக தன் ஜீவன் தந்தார், சிலுவையில அவருடைய வாழ்க்கையை தந்தார், தன்னுடைய மொத்த ஜீவனையும் ரத்தத்தையும் அவர் ஊற்றி நம்மளுக்காக எல்லா விலைக்கிரயத்தை சிந்தி நம்மளுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணினார், காரியத்தை நம்மளுக்கு திரும்பி தந்தார். அப்போ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா 2 குழுக்கள் நம்ம பார்த்தோம். 2 குழுக்கும் வேற வேற நோக்கங்கள் உண்டுன்ற பார்த்தோம். பிசாசோட இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, குழுல யாரெல்லாம் இருப்பானா, பிசாசு, அதாவது சாத்தான், பிசாசுகள், அப்புறமா அவனுடைய நோக்கத்துக்கு நேராக வேலை செய்கிற மனிதர்கள், அவனுடைய ராஜ்யத்தை, அவனுக்கு என்ன நோக்கம்னா அவன் வந்து அவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும். அவனுடைய அசுத்தமான நோக்கத்தை என்ன பண்ணணும், மனிதர்களுடைய மனங்கள்ல திணிக்கணும். எதற்கு அப்படின்னா, அதையும் நம்ம கடந்த நாட்களை பார்த்தோம்னு நினைக்கிறேன். எதற்கு அப்படின்னா, நம்ம இதற்கு உதாரணத்துக்கு பிழையாம நம்ம பார்க்க முடியும்.
பாலாக் ராஜா வந்து பிழையாம வந்து கூட்டி கொண்டு வருவார். அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு வேதம் சொல்லுகுது. எதுக்கு கூட்டி கொண்டு வரோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ என்ன பண்ணு, எனக்காக சாபம் விடு, சபி அவங்கள அப்படின்னு கூட்டி கொண்டு வருவார். அதுக்கு பிழையாமுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காதனால சொல்லிட்டு போயிருவாரு. பிழையாம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை வந்து பாலாக் ராஜாக்கு, அந்த மோவாப் ராஜாக்கு சொல்லிட்டு போயிருவாரு. என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, வேசித்தனத்துக்கு ஏதுவான காரியங்களை அவங்களுக்கு இடம் கொடுங்க, செய்யுங்க. அவங்களே வேசித்தனம் பண்ணி ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அவருக்கு அருவருப்பானவர்களாக மாறி ஆண்டவரே அவங்களை அழிச்சு போட்டுருவாரு. அப்ப பிசாசோட நோக்கம் என்ன? தேவன் தாம் படைத்த அந்த உயிரினங்கள், மனிதர்கள் தங்களை தாங்கள் கெடுத்து கொள்ளவும், தேவனுக்கு முன்பாக அருவருக்கப்பட்டவர்களாய் மாறவும், தேவனே அவர்களை அழித்து போடவும் தான் பிசாசோட பிளான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பிசாசால அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன், சுயமாக தங்களை தங்களே அழிவுக்கு நேரான பாதையில பேசுறது, நடக்கிறது, செயல்பாடுகள், தேவனை கோபம் உண்டாக்குற காரியங்களை செய்ய 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 என்ன ஆகும், தேவனே அழிச்சு போட்டுருவார். சோதம் குமாராக்கு அதுதாச்சு. அவங்களோட கூக்குரல் வானம் வரைந்து எட்டினது, ஆண்டவரே வந்து இறங்கி வந்து அழிச்சார். அப்ப இப்படி இத பண்றதுதான் யாரோட பிளானு? பிசாசோட பிளானு. அப்ப இவனோட கூட்டத்துல இந்த அஜெண்டா, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக யாரெல்லாம் இருப்பா? சாத்தான், பிசாசு கூட்டம், அப்புறம் அவனுடைய அஜெண்டாக்கு அறியாமலே வேலை செய்கிற மக்கள், அதாவது இயேசுவை அறியாத எல்லா மக்களுமே. நான் வந்து கடவுளை நம்புறேன், இல்ல நான் இந்த கடவுளை தான் நம்புறேன், எல்லாருமே ஒரே கூட்டம் தான். ஏன்னா 2 ராஜ்யம் தான். இத வந்து நம்ம வந்து 2 குழுக்கள் பார்த்தோம்ல, 2 ராஜ்யத்துக்கு நடுவாதான் இந்த யுத்தம் நடக்குது. அதற்கு வந்து நம்ம வாசிக்கணும்னா மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜ்யத்தை பத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி தரார். அந்த 2 ராஜ்யத்துக்கு நடுவுல தான் யுத்தம் நடக்குது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென். இப்பொழுது நம்ம 2 காரியம். ஒன்று, பிசாசு அவனுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணாது, நிலை நிற்க மாட்டாது. அப்போ பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்றதை ஏசப்பா சொல்றார். ஒன்று. 2வது, நான் பிசாசை துரத்துறதுனால, தேவனுடைய வல்லமையால துரத்துறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குது. அப்போ 2 ராஜ்யத்துக்கு நடுவுல தான் சண்டை. ஒன்று பிசாசின் ராஜ்யம், அது இருளின் ராஜ்யம். இன்னொன்னு தேவனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். 2 பேருமே எதற்கு சண்டை போடுறாங்கன்னா, அந்த உலகத்தோட ஆளுகை பிடிப்பதற்கு தான். ஆண்டவர் பிசாசு சண்டை போடல, மனுஷனும் பிசாசும் தான் சண்டை போடணும். அவனால முடியாத பட்சத்தினால ஆண்டவர் அவனை எழுப்பி, அவனை சண்டை போடுற நிலைக்கு அவனை எழுப்பி அவனை சண்டை போட வைக்கிறார். அவனுக்கு துணை செய்கிறார். அவனுக்கு வேண்டிய கிருபைகள், வரங்கள், வல்லமைகளை தந்து, நீ இழந்து போனதை நீ மீட்டுக் கொள்ளணும், எழுந்துரு அப்படின்னு சொல்றதுக்காக எழுப்புறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த சண்டை போடுற பகுதியில் யாரெல்லாம் இருக்கா? தேவனுடைய சர்வசேனை ஆகிய ஏஞ்சல்ஸ், தூதர்கள் இருக்காங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய கோட்பாடுகளுக்கு, கட்டளைகள், கற்பனைகள் கீழ்ப்படுகிற மக்கள், விசுவாசிகள், அவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இது 2 ராஜ்யத்துக்குள்ளதான் யுத்தம் நடக்குது. அப்போ வெப்பன்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை பத்தின தெளிவு நம்மளுக்கு வேண்டும். அப்போ இந்த யுத்தம் எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது? இது ஆதாம் விழுந்து போன நாட்கள், அப்பொழுதுல இருந்தே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அதாவது ஆதாம் இங்க வந்து படைக்கப்பட்ட நாட்களில இருந்தே இந்த பிரச்சனை, இந்த சண்டை, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த உலகத்துடைய ஆளுகை யார் பிடிக்கிறது? அது மனுஷனா, பிசாசா? இதுதான். ஆனா ஒரிஜினலா கொடுத்தது யாருக்கு? சட்டப்பூர்வமாக அதிகாரம் பெற்றது யாருன்னா மனுஷன். இத வந்து நம்ம வந்து சங்கீதத்துல வாசிக்க முடியும். சங்கீதம் 115, 16 எடுத்து வாசிப்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ
மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. வானங்கள் கர்த்தருடையவைகள். வானங்கள் அதுல நம்ம பார்க்கும்போது வானங்கள் சொல்லும் போது அதுவுமே மண்டலங்கள் தான். பார்க்கிற வானம் ஒன்று, இன்னொன்னு பவுல் சொல்லும் போது நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போனேன்னு சொல்லும் போது இந்த பேய்கள்லாம் ஆளுகை செய்கிறது ஒர்க் பண்ற இடம் ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா செகண்ட் ரெல்ம்ல இருந்து, செகண்ட் வானத்துல இருந்து. அப்ப 3 வானங்கள், குறைந்தது 3 வானங்கள் இருக்கிறது, 3 வான மண்டலங்கள் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஆதியாகமத்திலயும் அவர் வானத்தை பூமியை சிருஷ்டிதான் இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து அவர் he created heavens and earth. earth ஒண்ணுல தான் இருக்கும், சிங்குலர்ல இருக்கும். ஆனா ஹெவன்ஸ்ன்னு சொல்லும் போது ப்ளூரல்ல சொல்லியிருப்பாங்க, பன்மையில சொல்லியிருப்பாங்க. அப்ப நிறைய வான மண்டலங்கள் இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு புலப்படுகிறது. அப்போ இந்த பூமியை அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப இந்த பூமிக்கு உண்மையான சட்டபூர்வமான அதிகாரி, அதிபதி, ஆளுகை செய்கிறவன் யார் அப்படின்னா மனுஷன். அதனாலதான் நான் சொல்லுவேன், அத நான் கடந்த நாட்கள்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பிரேயர் அப்படின்ற டெக்னாலஜி ஆண்டவர் ஏன் உருவாக்கி வச்சிருக்கிறார்னா, இந்த உலகத்துக்குள்ள மனுஷன், அதாவது சரீரமுடைய உயிரினங்கள் மாத்திரம்தான் இங்க இருக்க முடியும், சட்டபூர்வமாக இருக்க முடியும். அப்படியே ஆவி மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலங்களிலிருந்து அது பேயோ இல்ல தூதர்களோ ஆவியானவரோ இல்லைன்னா ஆண்டவரோ வந்து வேலை செய்யணும்னா மனுஷன் கூப்பிட வேண்டும், மனுஷன் அதற்கு இடம் அளிக்க வேண்டும், என்ன பெர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா பூமி யாருக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர்? மனுஷனுக்கு கொடுத்திருக்கார். மனுஷன் தான் அதிகாரி. அப்ப மனுஷன் கூப்பிட்டாதான் ஆண்டவர் வந்து வேலை செய்வார். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். எதற்காக? தேசத்துக்காக, அங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்காக, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்றோம்னா, நம்ம ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் அந்தந்த ஏரியால அந்தந்த டெரிட்டரியில போய் வேலை செய்வதற்கான பெர்மிஷன். அது அலவன்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த பெர்மிஷன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னா வேலை செய்ய முடியாது, தூதர்கள் வேலை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, பாக்கலையா? கண்ணு இருக்கு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா திறப்புல நிற்க ஒருவனை தேடினேன். எதுக்கு தேடுறாரு அவரு? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏன்னா இந்த ரூல்ஸ் இந்த பூமியை படைக்கும் பொழுதே வச்சது யாருன்னா ஆண்டவர் தான் வச்சாரு. அதனால வெயிட் பண்றாரு. எதற்கு வெயிட் பண்றாரு? இத படைச்ச, இத ஆளுகை செய்யறதுக்கு மனுஷன் வச்சேன். ஆனா நான் போய் உள்ள வேலை செய்யணும்னா மனுஷனை கூப்பிடணும். அவர் என்ன பண்றார்? தன்னையே லிமிட் பண்ணிக்கிட்டார். இத்தனைக்குமே இந்த உலகம் முழுவதுக்குமே அவர் சர்வ வல்லமையுள்ளவன். அவரால் பண்ண முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா அவர் சட்டத்தை மதிக்கிற தேவனா இருந்தனால அவர் போட்ட சட்டத்தை மதிச்சு மனுஷன் கூப்பிடட்டும். அதனாலதான் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான்கள் வேலைக்காரர் அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதின்னு தெரியுது, வேலையாட்கள் வேணும்னு தெரியுது. ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, ஆட்கள் அனுப்பும்படிக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா கேட்டாதான் எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்வான். எந்த விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையோட எந்த மண்டலங்கள், எந்த பகுதியா இருக்கட்டும், நம்மளுடைய ஊழிய காரியங்கள், நம்மளுடைய ஏரியா, பட்டணம், தேசம், அதுல எந்த ஃபீல்டுலயா இருக்கட்டும், எந்த ஒரு செக்டார்ல ஆண்டவர் வேலை செய்யணும், இந்த காரியத்தை மாற்றணும், கூப்பிடணும், கேட்கணும், ஜெபிக்கணும். அப்போ பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ நம்ம இந்த நாளில இப்பொழுது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரைக்கும் என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், யாருக்கு யுத்தம் நடக்குது, எந்த காரணத்துக்காக நடக்குது. இதுல என்ன ஒண்ணும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, நேச்சர் ஆஃப் வார். இந்த யுத்தம் எப்படி நடக்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஒருவர் வாசிக்கும்படியா கேட்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நேச்சர் ஆஃப் வார், எப்படி இந்த ஆவிக்குரிய யுத்தம் நடைபெறுது. நம்மளுக்கு சாதா யுத்தம்னா தெரியும், கத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரெயிட்டா வெட்டி சாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தானியேல் 10, 12, 13. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின்
அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. அப்போ இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஏஞ்சல் வந்து தானியேல் கிட்ட வந்து பேசுகிறான். பயப்படாத தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளும் போதே உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஸ்டார்ட் பண்ணும்போதே கட்டளை புறப்பட்டுச்சு. ஆனா 21 நாள் அளவும் என்னை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. மிகாவேல் தூதன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சிறுமிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு வந்து இந்த காரியத்தை, இந்த மெசேஜை வந்து சொல்ல வந்தேன். தானியேல் ஏஞ்சலை கூப்பிடல. தானியேல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அதனால்தான் நம்மளுடைய ஜெபத்துல பார்க்கும் பொழுது பிதாவேன்னு ஆரம்பிப்போம், இயேசுவின் மூலமாக முடிப்போம். ஏன் இயேசுவின் மூலமாக முடிக்கிறோம்னா, பிதாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நீதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம காணியாட்சிக்கு புறஜாதிகளாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம். அப்போ எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டது நிமித்தம், அவரை நம் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அதனால்தான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமேன். அப்ப பிதா கிட்டதான் ஜெபம் போகுது, ஏசப்பா கிட்ட ஜெபம் போகல. அப்போ தானியேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா வந்தது தேவன் அல்ல, ஏஞ்சல், தூதன் தான் வந்தான். ஆனா இடையில ஒரு சண்டை நடக்கிறத பத்தி தானியேலுக்கு தெரியாது. அந்த சண்டையை பத்தி தூதன் சொல்லுகிறான். 21 நாள் ஒரே பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? அந்த 2வது வானத்துல பெர்ஷியா அதிபதி என்ன பண்ணிட்டான, கட்டி போட்டுட்டான். பெர்ஷியா அதிபதின்றது அங்க இருக்கிற ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிற ஒரு பிசாசு, உண்மையான மனுஷன் கிடையாது. அப்போ ஏன்னா ஏஞ்சல்ஸ கட்டி போட சாத மனுஷனால முடியாது இல்லையா, ஆவி. அப்போ அவன் கட்டி போட்டுட்டான். அப்போ தானியேல் 21 நாள் அளவும் பர்சிஸ்டன்டா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரே விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். இதுல நம்ம அந்த நேச்சர் ஆஃப் வார பார்க்கும்போது தானியேல் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர் தூதனுக்கு கட்டளை இடுகிறார், இத போய் தானியேல்கிட்ட சொல்லு, அவனை பலப்படுத்துன்னு. தூதன் அங்க நடக்கிற பிரச்சனை, அங்க சண்டை போடுறான். இவங்க கிட்ட வந்து சொல்றதும் சரி, அங்க அதுக்காக சண்டை போடுறதுக்கு மறுபடியும் ஆண்டவர் பாக்குறாரு. நான் தான் தானியேலோட பிரச்சனைக்கு எப்பயும் நான் பதில் கொடுத்துட்டேன், ஏன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா இங்க பிரச்சனை நடக்குது. இன்னும் அந்த ஏஞ்சல், இன்னும் மெசஞ்சர் ஏஞ்சல் இன்னும் போகலன்னு தெரிஞ்சோன்னா மிகாவேல அனுப்புறாரு. சண்டை போடுறது இப்ப யாரு? மிகாவேலும் பிசாசும். அப்ப ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா நம்ம போய் பிசாசோட சண்டை போடுறது இல்ல, ஏஞ்சல் தான் சண்டை போடும். ஆனா யாருடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் யாரோடது, யாருக்காக சண்டை போடுதுன்னா, நம்ம ஜெபித்தது நிமித்தம் ஏஞ்சல் வந்து பிசாசோட சண்டை போடும். அது ஆண்டவர் கட்டளை கொடுத்தனால சண்டை போடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா வந்து ஏஞ்சலுக்கு மேல அதிகாரம் கிடையாது, அது நம்ம கட்டளை கொடுக்க கூடாது. அப்ப எப்படி? நான் விண்ணப்பம் பண்ணுவேன், தேவன் கட்டளை கொடுப்பார், தூதன் யுத்தம் செய்வான். அப்ப ஆவிக்கு யுத்தத்தோட இந்த சுவாபம், இந்த குணம் வந்து இதுதான். ஸ்ட்ரெயிட்டா நம்ம போய் பிசாசு கிட்ட உட்காந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் யுத்தம் செய்வான். ஆண்டவருடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் செய்வார்கள். இதெல்லாம் யுத்தத்தோட ஒரு காரியம் தான். இனிமேதான் நம்ம இந்த நாட்களுடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வெப்பன், ஆயுதங்கள் குறித்த காரியத்தை நம்ம கொஞ்சோண்டு பார்க்க போறோம். மீதியன் வந்து நாளைக்கு தான் நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பிசாசுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னா செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கு நேராக மனுஷர்களை நடத்தணும். அதாவது எப்படி? தேவன் தாம் படைத்த மனிதர்கள் தங்களை அருவருக்கத்தக்கவர்களாய் மாற்றிக்கொள்ளணும். தேவன் அவர்களை அருவருத்து அவர்களை அவரே அழித்து போடணுன்ற மாதிரி என்ன பண்ணுவான், அவங்களுடைய சிந்தைகள். அதனால ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல மனுஷனுடைய சிந்தை நித்தமும் பொல்லாததா இருக்கிறது, அவன் மாம்சம் தானே அப்படின்னு வசனம் சொல்லி முடிப்பார். அப்போ அவனுடைய சிந்தை, பேச்சு, செய்கை எல்லாமே அசுத்தமாய் அருவருப்பாய் மாறணும். அதை பார்த்து ஆண்டவர் அப்பா என்னால முடியலன்னு சொல்லி நோவா காலத்துல அழிச்ச மாதிரி மொத்தமா அழிச்சு போட்டுடணும். இதுதான் பிசாசோட ஏம். இன்னொன்னு, பிசாசோட இன்னொரு ஏம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் அறியாமையிலே இருக்கணும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4:4.
தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இவர்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணிட்டானா, குருடாக்கி வைத்துட்டான். இவனுடைய இந்த பிசாசோட ஒரு முக்கியமான இன்னொரு ஏம் என்னன்னா, மனிதர்கள் அறியாமையிலே சிறைப்பட்டு இருக்கணும். அறியாமைன்னு சொல்லும் போது அது இருளு, அறியாமைன்னு சொல்லும் போது அது சிறை இருப்பது, ஒரு பிரிசன். அப்போ அறியாமையிலே அவர்கள் சிறைப்பட்டு இருக்கணும்ன்றதுதான் பிசாசோட ஏம். எதை குறித்த அறியாமை, எதை குறித்து அவங்க தெரிஞ்சுக்க கொள்ள கூடாதுன்னு பிசாசு மனக்கண்களை கட்டி வைக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டாதானே இவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான், இவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சுக்கிட்டான், கட்டிட்டான். எதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள கூடாதபடிக்கு, ஒன்று ஆண்டவரை தெரிந்து கொள்ள கூடாதபடிக்கு, இயேசு இங்க உலகத்துக்கு வந்து இரட்சகராய் செய்த காரியங்கள் தெரிந்து கொள்ள கூடாதபடிக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணிக்கிட்டான், ஏசப்பாவை அறிஞ்சு கொள்ள கூடாதபடி குருடாக்கி வச்சுக்கிட்டான். அப்போ இது வந்து ஜென்ரலா எல்லா மனுஷர்களுக்கு மேல அவனுடைய நோக்கம், அவங்க சுவிசேஷத்தை அறிஞ்சு கொள்ள கூடாதுன்றதுலதான் ரொம்ப தீவிரமா அவன் இந்நாள் வரைக்கும் போராடி கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கான். அப்போ ஓகே, ஒருத்தங்க வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க, தேவ கிருபையால இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க, என்னோட ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட பிசாசு போராடுவானா, இவங்க மேலேயும் ஒரு நோக்கம் வச்சிருக்கான், இவங்களுக்கு அறியாமையில தான் இருக்கணும். ஆனா எப்படிப்பட்ட அறியாமனா, 3 பேரை குறித்து அறியாம, 4 காரியத்தை குறித்து அறியாம. ஒன்று, தேவனை இன்னும் அதிகமாய் அறியக்கூடாது அப்படின்ற ஒரு அறியாம, இன்னும் அவரை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள கூடாது. ஏசப்பா கடவுள், அதோட நிப்பாட்டுறதில்ல. தேவன் யாரு, எதற்காக படைத்தார், இந்தந்த காரியங்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய வழி நடத்துதல் என்ன, இது அறியக்கூடாதபடிக்கு அவன் வந்து மனிதர்களுடைய மனக்கண்கள், விசுவாசிகளுடைய மனக்கண்களை கட்டி வைக்கிறான். இதுக்கும் ஆயுதத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ தேவனை அறியக்கூடாதபடிக்கு அவன் கட்டி வைக்கிறான். 2வது, இயேசு நமக்காக இந்த உலகத்துல வந்து போய் செய்து முடித்த காரியங்கள், அதை அறியக்கூடாதபடிக்கு கண்களை கட்டி வைக்கிறான். செய்து முடித்த காரியங்கள்லாம் நம்மளுக்காக, நம்மளோட பாவங்களை தீர்க்கிறதுக்காக அவர் சிலுவையில வந்து மரித்தது, பாடு மரணத்துல வருகிற வல்லமைகள், அதுல வருகிற பெனிஃபிட்ஸ், பிளெஸிங்ஸ், இதெல்லாம் அறியக்கூடாதபடிக்கு அவர் நம்மளுக்கு கொடுத்து போன அதிகாரங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற யுத்த ஆயுதங்கள், யுத்தத்தை குறித்த காரியங்கள், இதெல்லாம் அறியக்கூடாதபடிக்கு பிசாசு நம்ம மனக்கண்களை, ஒரு விசுவாசியோட மனக்கண்களை என்ன பண்ணி வைக்கிறான், கட்டி வைக்கிறான். எப்படி வேணா கட்டி வைக்கலாம். ஒருவேளை அப்பா எனக்கு நிறைய தெரியும், அந்த பெருமையிலேயே வச்சு அறியாமையில கட்டி வைக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்து பெருமையில வச்சு அறியாமையில கட்டி வைக்கலாம். இல்ல எனக்கு எல்லாம் இதை படிக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து குருடராக்கி வைக்கலாம், அறியாமையில சிறைப்படுத்தி வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். மொத்தம் அவனுடைய விசுவாசிகளா இருந்தாலும் தேவனை இன்னும் அறியக்கூடாது, இன்னும் கிட்டி நெருங்கி சேரக்கூடாது, தேவனுடைய காரியங்களை இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள கூடாதுதான் அவனுடைய ஏம். 2வது, என்னென்ன காரியத்துக்காக அவன் கட்டி வைக்கிறான்னா, சரௌண்டிங் பத்தி நான் சொன்னேன், யுத்தத்தை குறித்து, இங்க ஏற்கனவே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அதுக்காக ஆண்டவர் யுத்த ஆயுதங்கள் கொடுத்திருக்கார், அதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள கூடாது கண்களை கட்டி வைக்கிறான். என்னோட 3வது, தன்னை பற்றி, ஒரு மனிதன்னா நான் யாரு, நான் எப்படி படைக்கப்பட்டேன், எதற்காக படைக்கப்பட்டேன், என் நோக்கம் என்ன, என் அழைப்பு என்ன, தேவன் எதற்காக என்ன படைத்தாரு, அது இப்போ இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்றத தெரிஞ்சு கொள்ள கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான், ஒருத்தருடைய மனக்கண்களை கட்டி வைக்கிறான். முதலாவது சொன்ன ஆண்டவரை பத்தி தெரியக்கூடாதபடிக்கு, ஏசப்பா இது வரைக்கும் நம்மளுக்காக செய்து போனது, கொடுத்த ஆசீர்வாதங்கள், அதிகாரங்களை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைக்கிறான், அதாவது அறியாமையில வைக்கிறான். 2வது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதபடி கண்களுக்கு கட்டி வைக்கிறான். நடக்கிற யுத்தங்கள், என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது அறியக்கூடாதபடிக்கு, இது வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு குட்டியா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முடிச்சிருவோம். ஏன் கொள்ளை நோய் வந்தது, அது இப்படி வந்துச்சு, அதனால இதுவாயிடுச்சு. இல்ல, அதுக்கு பின்பாக பெரிய தேவனோட நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும், அதற்காக ஜெபிக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருந்திருப்பாங்க. அதை பத்தி நான் சிந்திக்க விட மாட்டான். சும்மா இயற்கையா ஒரு காரணத்தை சொல்லி காரணம் காட்டி அதை அப்படியே அதை பத்தி பேசாம அமைதியாக்கி வச்சிருவோம்.
இதெல்லாம் கண்டுகிட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம போனோமா, சர்ச்சுக்கு போனோமா, வந்தோமா அப்படி இருக்கணும். இதெல்லாம் தேடாம நோண்டக்கூடாது. அந்த மாதிரி எண்ணங்களை குறித்து என்ன பண்ணி வைப்பான், அறியாமைக்குள்ள வைப்பான், இன்ட்ரெஸ்ட் காட்ட விட மாட்டான். அடுத்தது கடைசியாக 4வது எதை குறித்து அறியாமையில வச்சிருப்பானா, அவனை சாத்தானை குறித்த காரியங்களை அறியக்கூடாதபடிக்கு. அவன் யாரு, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய தந்திரங்கள் என்ன. அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு அறியாதவைகள் அல்லவேன்னு பவுல் சொல்றாரு. ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும். அவனோட தந்திரங்கள் என்னன்றதை அறியக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான், ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் கட்டி வைக்கிறான். அப்ப இந்த 4 காரியத்தை பார்த்தோம். ஒரு விசுவாசிகள் மேல பிசாசுக்கு இருக்கிற நோக்கம் என்ன, ஏன் இவ்வளவு தீவிரமா பிசாசு வந்து விசுவாசிகள்கிட்ட போராடினான்னா 4 காரியம். அவங்க தேவனை அறியக்கூடாது, தேவன் இது வரைக்கும் கொடுத்துட்டு போன எந்த காரியத்தை அறியக்கூடாது, அதிகாரங்களை அறியக்கூடாது, ஆசீர்வாதங்களை அறியக்கூடாது, சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது. தெரிஞ்சா தெளிந்துருவாங்க, மனது தெளிந்துரும், உடனே அவனுக்கு எதிராக செயல்பட்டுருவோன்ற பயத்துல தெரிய விட மாட்டான், அறியாமையில வச்சிருக்கான். 3வது மனுஷனை குறித்த உண்மைகள் சத்தியங்களை அறியக்கூடாதபடிக்கு வச்சிருக்கான். 4வது பிசாசு குறித்த சத்தியங்களையும் அறியக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான், ஒருடைய மனக்கண்களையும் கட்டி வைக்கிறான். இதற்கு முன்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் இதை அவன் பண்ணுறான் அப்படின்னா, இது காரியம் அறியாமையில சிறைப்படுத்தி வைக்கிறான். 2வது காரியத்தை பார்த்துட்டு அதை பார்ப்போம். நம்ம அப்படியே நம்ம அறிஞ்சாலும் இந்த நாட்கள்ல நம்ம யுத்த ஆயுதங்களை பத்தி பாக்குறோம், யுத்தம் நடக்குதுன்றத பார்த்தோம். அறிந்தாலும் அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டான். ஆமா ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆமா ஏதோ பிரச்சனை, பிசாசு இப்பெல்லாம் போய் பேசுவானா, இப்பெல்லாம் பண்ணுவானா, இப்பெல்லாம் சிறைப்பிடித்து வைப்பானா, இப்பெல்லாம் அட்டாக் பண்ணுவானா, ஆமாமா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்த இடத்துல உட்கார வைப்பான். அவர்களை அதே போல சோம்பேறிகளாகவே வைப்பான். அந்த காரியத்தை நான் உபயோகப்படுத்தணுன்ற ஆர்வமோ வாஞ்சை இருக்காது. நம்மளுக்கெல்லாம் எதுக்குப்பா அதெல்லாம் தேவையில்லாது. நம்ம வந்து அவன்கிட்ட மோதுனா அவன் அவ்வளவுதான், நம்மள அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். ஏற்கனவே அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கான். ஆனா இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து என்ன பண்ணுவான், நம்மளுக்கு அறிந்த சத்தியத்துல கூட வளரக்கூடாதபடிக்கு இருந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, எதற்காக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த அதிகாரங்கள், யுத்த ஆயுதங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை படைத்தார். அவருக்கு விருப்பமானதை மனுஷன் செய்யணுன்ற எதிர்பார்ப்போட தான் படைத்தார். அதனாலதான் மனுஷன் படைக்கும் போது ஒவ்வொருத்தர் மேலேயும் நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா துறைகளுக்கும் மேலேயும் ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. எதுவுமே வெறுமையா இருக்கிறது அல்ல. வெறுமையாக ஆண்டவர் எதையுமே படைக்கிறது கிடையாது, நோக்கம் இல்லாம படைக்கிறது இல்ல. ஒன்று, அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் படைக்கிறார். உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு. அதை அறியக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிடுவான், மனக்கண்கள் குருடாக்கி வச்சிருவான். எதற்கு குடும்பம் உருவாகுது, எதுக்கு கல்யாணம் பண்றாங்க, அதற்கு கலாச்சாரத்தின்படி ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. வயசானா கூட இருக்கணும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ராஜரீக திட்டம், ராஜரீக மனப்பான்மையோட அந்த நோக்கம், அந்த காரணம் இருக்காது. அப்படியா பெரியவங்க சொல்லிட்டாங்க அப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் காலங்காலமா அந்த நோக்கத்தோடய வாழ்ந்து மறிக்கிறோம். ஆனா ஆண்டவர் படைத்த எல்லாத்துக்குமே நோக்கத்தோட படைச்சிருக்க. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கிறார், ஏன் ஒரு பெண்ணை படைத்தார், ஏன் ஒரு ஆணை படைத்தார், ஏன் குடும்பத்தை உருவாக்கினார், ஏன் ஆண்டவர் இந்த தொழில்துறையை உருவாக்கினார், எதற்காக சபையை படைத்தார், இந்த காரியத்தை பிசாசு அறிய வைக்க மாட்டான். அறிந்தாலும் வெறும் இந்த நாலேஜா மட்டும்தான் ஸ்டோர் பண்ண வைப்பானே ஒழிய அதை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி யுத்தம் செய்யவோ, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோ, அவருடைய சித்தத்தை இந்த எல்லையில நிலைநாட்டுவோ விடமாட்டான். அப்படியேதான் அப்படியே மந்த மாதிரி உட்கார வச்சுக்கிட்டே இருப்பான். இது அவனுடைய 2வது திட்டம். யார் மேல, விசுவாசிகள் மேல. ஒன்று அறியாம, 2வது அறிந்தாலும் சண்டை போடக்கூடாதுபடிக்கு, எழுந்து காரியத்தை நடப்பிக்க கூடாதுபடிக்கு சோர்வு, ஒரு மந்த நிலை அப்படி அவர்களை ஆளுகை செய்யும். அதை எப்படி அவன் அவங்களை வந்து அப்படி உட்கார வைக்கிறான், ஒரு மந்த நிலையில உட்கார வைக்கிறான் அப்படின்னா வஞ்சனையினால. நம்ம வந்து வாசிக்கலாம், யோவான் 8:44, வஞ்சனையில் அவன் உட்கார வைக்கிறான்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும், தேங்க்யூ ஆண்டி, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ பிசாசு எப்படி ஒருவனை அவன் இந்த அறியாமைக்குள்ள வைக்கிறான், இல்ல அறிந்தாலும் செயல்படக்கூடாதபடிக்கு அவர்களை சிறையிருப்புக்குள்ளே வைக்கிறானா, தன்னுடைய பொய்களை பேசி வஞ்சித்து. வஞ்சனை நம்ம சொல்லும் போது மொத்த பொய்யா இருக்காது, அதுல ஒரு 60-70% உண்மை இருக்கும். மீதி இருக்கிற 30% மட்டும் என்ன இருக்கும், பொய் இருக்கும். திருச்சி பேசுற போதுதான் அதை நம்ம வஞ்சனைன்னு சொல்லுவோம். உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா அது பொய். நேர்வழியில் நடத்துற மாதிரியே இருக்கும், ஆனா அது பாதகமான பாதை. அப்போ பிசாசு எப்படி முதலாவது ஏவாள பாவத்துல விழ வச்சா, ஆதாம பாவத்துல விழ வச்சானா, தன்னுடைய வஞ்சனையான பொய்களால வஞ்சித்து. எப்படி வஞ்சித்தா? பொய்களால. பொய்களை பேசி 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 என்ன பண்ணா, வஞ்சித்து. இப்படிதான் அவன் விழ வச்சான். அப்போ நம்மளை மந்த நிலைக்குள்ள என்னதான் தேவனை பத்தி அறிந்தாலும், என்னதான் பிசாசு இப்படிப்பட்டிருக்கான், இப்படிப்பட்டவன், இவன் தந்திரசாலி, நம்மளை இப்படிதான் சோர்வுக்குள்ள ஆக்குவான். ஆலயத்துக்கு போகணுன்ற போதுதான் ஒரு சோர்வை தருவா, பிரச்சனையை தருவா. உடனே நம்ம உட்கார்ந்துருவோம். ஜெபிக்கணும் நேரத்துலதான் ஏதாவது யோசனையை தந்து அப்படியே முடங்கடிப்பான். இதெல்லாம் பிசாசோட தந்திரன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவன் செய்யற மாதிரி, அவன் சொல்ற மாதிரி அவனுக்கு இணங்கி நம்ம போயிருவோம். நம்ம எதிர்த்து நிற்கல. அதான் எபேசியர்ல சொல்லணும், நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எதற்குன்னா, இவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க. எதற்கான தந்திரங்கள், எப்படிப்பட்டதற்கானதுக்கு எதிர்த்து நிற்கணும்? அவனுடைய அறியாமைக்கென்று அவன் பண்ணுகிற தந்திரங்கள், நாம் அறிந்தால் எழும்ப கூடாதபடிக்கு, எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு, போராடக்கூடாதபடிக்கு அவன் பண்ணுகிற தந்திரங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு, இந்த உலகத்துல அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு அவன் என்னென்னலாம் தந்திரம் பண்றானோ அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு தான் தேவன் ஆவிக்குரிய ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதற்கு ஆயுதங்கள்ன்ற ஒரு தெளிவு வேண்டும். யுத்தம் நடக்குது, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்யணுன்றதுக்காக தான் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஏன், எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், நித்தமும் வேலை செய்யறான், அறியாமையில சிறைப்பிடித்து நம்மளை சிக்க வைத்து கொண்டிருக்கிறவன் இருக்கிறான். அறிந்தாலும் நம்மளை தன்னுடைய வல்லமையினால் முடங்கடித்து கொண்டிருக்கிறவன் இருக்கிறான். இவனுடைய வல்லமையெல்லாம் முறியடிக்கணும்னா அதுக்குதான் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது யுத்த ஆயுதங்கள். அவன் எப்படி நம்மளை முடங்கடிக்கிறான்? பொய்களை பேசி வஞ்சித்து, பொய்களை பேசி வஞ்சித்து நம்மளை முடங்கடிக்கிற, அறியாமைக்குள்ள வைக்கிறான். ஆண்டவர் இதை மாற்றும்படியாக, இந்த அவனுடைய பொய்களை எல்லாம் உடைக்கும்படியாக, தேவ சித்தத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கும்படியாக, தேவ ராஜ்யத்தை இந்த எல்லையில இன்னும் விரிவாக்கும்படியாக அவர் யுத்த ஆயுதங்களை நமக்கு தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதுக்குதான் யுத்த ஆயுதங்கள், வேற எதுக்குள்ள, நம்மளுடைய சுய சித்தத்தை செய்யறதுக்குள்ள, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் யுத்த ஆயுதங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் யுத்த ஆயுதங்கள். ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, ஒரு கம்பெனி, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பிசாசுட வஞ்சனையான பொய்களை தகர்த்தெறிவதற்காக தான் உங்களுக்கு யுத்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எதற்காகவும் இல்லை. இது வரைக்கும் புரிந்தது இல்லையா? இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போறோம். அது கொஞ்சம் இதுல இருந்து வித்தியாசப்படும். இது வரைக்கும் புரிந்ததுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்த. ஓகே, புரிந்தது இல்லையா? ஓகே, யுத்தத்தை பத்தி பார்த்தோம். யுத்த ஆயுதங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. அடுத்ததாக யுத்தம் நடக்குதுன்னு பார்த்துட்டோம், யாரோட யுத்தம்னு பார்த்துட்டோம், யுத்தத்துக்கு ஆயுதங்களை கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு தான் அந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்தது முக்கியமானது ஒன்று, யுத்தம். ஒரு மனுஷன் இப்போ யுத்தம்னா ஒரு ஆள் நான் அடிச்சேன் அவன் செத்துட்டான் அப்படிலாம் இருக்காது. யுத்தம்னா நான் அடிப்பேன் அவன் அடிப்பான், நான் அடிப்பேன் அவன் அடிப்பான், யாராவது ஒருத்தவங்க மட்டும் உயிரோட இருக்கும். அதுதான் யுத்தம் இல்லையா? இந்த யுத்தத்துல பிசாசு நம்மை தாக்குகிற மிக முக்கியமான பிரைமரி இடம் எது அப்படின்றத தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன்னா அவன் சரீரத்தை நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஈட்டி அம்ப வச்சு என்ன பண்ண போறதில்ல, குத்த போறதில்ல. அவன் ஆவியா இருக்கிறான். அவனுடைய ஆயுதங்கள் அதுவுமே ஆவிக்குரிய ஆயுதங்களா தான் அவனுக்குமே இருக்குது. அவன் எதை தாக்குறான், எங்க தாக்குவான் அப்படின்னா, நம்மளுடைய வசனம் முதலே நம்ம பார்த்தோம் போதும், அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் இருக்கிறது. உங்களுக்கு எபேசியர்ல சொல்லும்போது நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்போ பிரைமரி ஸ்பேஸ் அவனுடைய அட்டாக் பண்ற போது, இப்போ நான் தேவனுக்காக நான் இந்த உலகத்துல வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில என் நோக்கம் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓகே இந்த ஓகே ஒரு காலேஜ்ல வந்து வேலை செய்யணும், இந்த எல்லையில இருக்கவங்கள ஆண்டவருக்கு நான் வந்து என்ன பண்ணணும், நடத்தணும், இந்த எல்லையில இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் நான் மாத்தணும்னு தேவ சித்தத்தை அறிந்தவளாய், அறியாமையில இல்ல அறிந்தவளாய் தேவாயுத அந்த வர்க்கத்தெல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்துகிட்டு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன். ஆனா பிசாசுமே என்ன பண்ணுவான், அவனுமே தாக்க வருவான்ல. ஆனா அவன் எங்க தாக்குறான்றது நம்மளுக்கு தெரியணும். ஆவியாத்மா சரீரத்தை மூணுத்தையும் தாக்க அவனுக்கு முடியும்ன்றத நான் சொன்னேன். ஆனா இனிஷியலா அவன் உட்கார்ந்து ஒவ்வொரு அம்பா விட்டுட்டு இருக்க மாட்டான். கண்ணுக்கு ஒரு அம்பு, மூக்குக்கு ஒரு அம்பு, கைக்கு ஒரு அம்பு, காலுக்கு ஒரு அம்பு, புத்திக்கு ஒரு அம்பு எல்லாம் விட மாட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா யுக்தியாய் செயல்படுவான். எப்படி என்றால், அவன் முதல் தாக்குற இடம் எதுனா நம்மளுடைய மனது, மைண்ட். மனது நான் சொன்னா மைண்ட், இருதயம் நான் சொல்லும் போது அது ஹார்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல் அவன் பிசாசு தாக்குற இடம் என்னன்னா மைண்ட். எதற்காக தாக்குறான்றதை நம்ம பார்த்துட்டோம். ஏன் இந்த மைண்ட அவன் தாக்குறானா, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பார்த்தோம் இல்லையா, கடந்த நாட்களையும் பார்த்தோம். இப்பொழுது நான் சொல்லியிருப்பேன், ஆவி அது ஆவிக்குரிய மண்டலத்தோடு தேவனோடு உறவாட, தேவனை ஆராதிக்க கொடுக்கப்பட்டது. சரீரம் மனுஷர்களோட டீல் பண்றதுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மால தான் இந்த மைண்ட் இருக்குது. இந்த ஆத்மா தான் ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் சரீர மண்டலத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்று, ரெண்டுத்துக்குமே சம்பந்தப்பட்ட ஒன்று. இந்த மைண்ட்ல தான் பிசாசு என்ன பண்ணுவான், அவனுடைய ஆயுதங்களை இறக்குவான், அவனுடைய அம்பு ஆயுதங்களை இறக்குவான், அவனுடைய அக்னி அஸ்திரங்களை இறக்குவான். ஏன் அப்படி என்றால், இந்த மைண்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த மைண்ட் என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம சிந்திக்கிறது மைண்ட்ல தான், நம்ம யோசிக்கிறோம்ல அது மைண்டு தான், நம்ம கற்பனை பண்ணுகிறோம்ல அது மைண்டு தான், நம்ம எதையாவது ஒண்ணு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஞாபகப்படுத்தி அதை மறுபடியும் எடுக்கிறோம்ல அது மைண்டு தான். நம்ம யோசிக்கிற பகுதிகள், சிந்திக்கிற பகுதிகள், இது எப்படி ஆச்சு, இதுக்கு ஏன் காரணம், ஏன் இது இப்படி வந்தது, ஏன் இன்னைக்கு இது வந்தது, இப்பெல்லாம் யோசிக்கிறதுல எங்க நடக்கணும், மைண்ட்ல நடக்கும், மனதுல நடக்கும். இது வெறும் ஒர்க்கிங் ஸ்பேஸ் மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு கிச்சனை நினைச்சுக்கோங்க. அதாவது இங்க நம்ம வீட்டுல உள்ள கிச்சன்ல, இந்த கடைகள் அந்த ஹோட்டல்ஸ்ல இருக்க கிச்சனை நினைச்சுக்கோங்க. கிச்சன்ல தான் எல்லா சமையலும் நடக்கும். எல்லா அது ஒரு மாதிரி பாதி வெட்டி வெட்டாம கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அங்கங்க தெரிச்சு எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில டைனிங்க்கு போகும்போது அப்படி இருக்காது. அது கரெக்டா சர்வ் பண்றது மாதிரி நீட்டா வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மைண்டுமே அது மட்டும் இல்ல, ஸ்டோரேஜ் பிளேஸ் தனியா வச்சிருப்பாங்க கிச்சன்ல, எல்லா இன்கிரீடியன்ஸும் ஸ்டோர் பண்றதுக்கு. நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் பிளேஸை மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம். கிச்சன் தான் நம்ம மைண்டு, ஒர்க்கிங் ஸ்பேஸ். நம்ம யோசிக்கிறதெல்லாம் எங்க நடக்கும்னா நம்ம மைண்ட்ல நடக்கும். நம்ம கற்பனை பண்றது எங்க நடக்கும்னா நம்ம மைண்ட்ல நடக்கும். இதுலயே 2 வகையே இருக்கு, அதையும் நான் சொல்லுகிறேன். ஆனா இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் என்னன்னா நம்ம ஹார்ட் மாதிரி, நம்ம இருதயம் மாதிரி. லூக்கால வசனம் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கும், அங்க மரியாள் வந்து எல்லா நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க.
என்னன்னா அங்க 3 அந்த ஞானிகள் வந்து ஏசப்பா வணங்கிட்டு போவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டதுக்கு அப்புறமா வசனம் போட்டிருக்கும், மரியாளோ இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். யோசனை பண்ண, இருதயத்தில் வைத்து, ஸ்டோரேஜ் பிளேஸ் என்னன்னா நம்ம இருதயம் தான். என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம நடந்த நிகழ்வுகள் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். 2வது நம்மளுடைய நம்பிக்கைகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். விசுவாசம் நம்பிக்கைலாம் இங்க இருந்து ஹார்ட்ல இருந்து தான் புறப்படணும். நம்பிக்கைகளை ஸ்டோர் பண்ணி வச்சு, நம்மளுடைய நற்பண்புகள் இருதயத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும். இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கா? இருதயத்துல. நம்மளுடைய ஆசை விருப்பங்கள் இருதயத்துல, உணர்வுகள் இருதயத்துல. மைண்ட்ல வெறும் ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான், யோசிக்கிறது தான். அதுலயுமே 2 இடம் சொன்னல. 1 ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னோட கான்சியஸா நம்ம வந்து திங்கிங் இருக்கு. கான்சியஸ் திங்கிங்னா நம்ம உட்காந்து யோசிச்சு ஏன் இவங்க இப்படி பேசுனாங்க யோசிக்கிறோம்ல, அது கான்சியஸ் திங்கிங். நம்ம பாட்டுன்னு என்னதோ வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தா எப்பயோ ஒருத்த வந்து நம்ம கதவை தட்டிட்டு போயிட்டு அவன் நம்மளை பார்த்து நக்கல் பண்ணிட்டு போனது ஞாபகம் வரும். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா காலையில பிள்ளை வந்து சாப்பிடாம போனது ஞாபகம் வரும். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா முந்தா நேத்து தங்கச்சி கால் பண்ணா நான் எடுக்கலன்றது ஞாபகம் வரும். இதெல்லாம் என்னது? ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். தானா வந்துட்டு போகும். கிட்டத்தட்ட இந்த கிளவுட்ஸ் மாதிரி நினைச்சுக்கணும். இந்த மேகம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது பாட்டுன்னு வந்துட்டு போகும். ஆனா எல்லாமே என்னுடைய தாட் கிடையாது. ஆனா எந்த தாட் எனக்கு வேணும்னு சொல்லி நான் பிடிச்சு வச்சுட்டு அதை யோசிக்கிறேனோ, அது யோசிக்கிற இடமும் மைண்டு தான். அதுதான் நான் என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். என் மனதுல நான் என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். அப்ப ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கான்சியஸா திங்க் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் எப்படி? நம்மளுடைய போன்ல யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பாக்குறது இல்லை, எல்லாம் தட்டிட்டே இருப்போம். நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் நிக்க வச்சு பார்ப்போம். நம்ம மைண்ட்ல அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் யோசிக்க கூடாது, நம்மளுக்கு வேண்டியதை யோசிக்கணும். அதனாலதான் பிலிப்பியர்ல ஆண்டவர் சொல்லும்போது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். முன்னாலாம் படிக்கும்போது எப்படின்னா, சிந்திக்கிறது கூட ஏதோ கட்டளைகள் இருக்கா? இதெல்லாம் சிந்தனைகளை வந்து நம்ம தனியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியும்ன்றதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இததான் நீங்க சிந்திக்கணும். மத்ததெல்லாம் என்ன பண்ணுங்க? இந்த ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க. அப்போ பிசாசு தாக்குற முதல் இடம், பிரைமரி ஸ்பேஸ் வந்து எது? நம்ம மைண்டு. ஏனென்றால் இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஸ்கை வந்து இந்த வானம் வந்து நேத்துல இருந்து ஒரே பிங்க் கலர்லயே மாறிடுச்சு, ப்ளூ கலர்ல இல்லையா, அது பிங்க் கலர்ல தான் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, அப்படியே மத்தியானத்துக்குள்ள ஒரு 25 பேர் வந்து சொல்ல என்ன ஆகுது? நம்மளுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சோ, அது ப்ளூ கலர்னு தெரிஞ்சோ, நம்ம மைண்ட் அப்படியே என்ன பண்ணுது? வானம் பிங்க் கலர்னு நிர்ணயிச்சு வச்சிருது. வானம் பிங்க் கலர். ஏன்? ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப என் மைண்ட்ல இருந்து என் ஹார்ட்டுக்கு போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, வானம் ப்ளூ கலர் கிடையாது, பிங்க் கலர். ஏன்? ரிப்பீட்டட் தாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்துல இருக்க நம்பிக்கைகளை உருமாற்றும். ரிப்பீட்டட் தாட்ஸ் நான் சொல்லும் போது அது ரிப்பீட்டட் வேர்ட்ஸா இருக்கும். ரிப்பீட்டட் தாட்ஸ் எதை நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ. நான் பிங்க் கலர் ஸ்கை வந்து வித்தியாசமா இருக்கும், அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேதுன்னா, ஒருத்தவங்க காலையில ஒண்ணு பாக்குறாங்க, நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா ஒரு 30 பேர் உங்களை டல்லா இருக்க, உன் மூஞ்சி டல்லா இருக்கு, உன் மூஞ்சி அழுக்கு படிஞ்சிருக்கு, உன் மூஞ்சில வந்து ஒரு இது இல்ல, ஒரு பொலிவு இல்லைன்னு சொன்னா, ராத்திரிக்குள்ள நம்ம மனசு என்ன நம்பிரும்? ஹார்ட்ல பிலீஃப் வந்துரும், நம்பிக்கை வந்துரும், என் மூஞ்சி பொலிவில்லாத மூஞ்சி, ஒரு பொலிவே இல்லை, என் இருதயத்துல சந்தோஷம் இருந்தாலும் என் மூஞ்சில பொலிவே இருக்காது. இந்த நம்பிக்கை எனக்குள்ள என்ன ஆயிரும்? பிசாசு எப்படி ஒருத்தனை ஆளுகை செய்யறான், எப்படி ஒருத்தனை அறியாமைக்குள்ள வைக்கிறான், எப்படி ஒருத்தனை சிறைப்படுத்துகிறான், எப்படி ஒருத்தனை எழும்ப கூடாதபடிக்கு முடக்குறான், வஞ்சித்து எப்படி அவன் வஞ்சிக்கிறான். ஏன் மைண்ட அட்டாக் பண்றான்னு நம்ம பார்த்து முடிப்போம்.
மைண்ட்ல நம்ம யோசிக்கிற திங்கிங் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அது பிலீஃபா, நம்பிக்கைய ஹார்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அப்ப ஹார்ட்ல ஸ்டோர் பண்ண என்ன, அது என்ன பெரிய விஷயமா? நம்ம ஹார்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோமோ அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் மறுபடியும் சிந்திப்போம், அப்படிதான் நம்ம வந்து உணர்வோம், அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். இப்ப என் முகம் பொலிவில்லாத முகம், அதை எக்ஸாம்பிள வச்சுப்போம். அது என் மைண்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. உடனே யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, முக பொலிவை பத்திலாம் பேசுறாங்க. ஆமா, என் மூஞ்சி எங்க பொலிவே இல்ல, ஒரு ஷைனிங்கே இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. உடனே பேச்சு எப்படி வரும்? ஏன்? நான் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். யோசனை அப்படிதான் இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணு அதிகமா பொலிவு கொடுக்குற கிரீமை தேடி நான் போகணும். இல்லையா, எனக்கு அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சிருச்சு, அப்படியே தாழ்வு மனப்பான்மையில் சுருங்கி இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றாம சுருங்கி, நான் பண்ணி என்ன ஆகுது, நான் எனக்கு ஒரு பெரிய ஆளுகளை, எனக்கு ஒரு இது இல்ல, நான் அவ்வளவுதான். பிசாசு இப்படிதான் முடங்க வைப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரிதான் மேஜரா எல்லாத்துக்குமே பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை முடக்கி வைப்பான், அறியாமைக்குள்ள வைப்பான். எப்படி? வார்த்தைகளால பேசி, வஞ்சனையினால வஞ்சித்து. அப்போ ஏன் அவன் மைண்ட் அட்டாக் பண்றான் அப்படின்னா, மைண்ட் அட்டாக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நேரம் நம்ம அதை யோசிக்கும் போது பிலீஃப் ஆக்கிடுவோம். அவன் ஒரு ட்ரை தான் பண்றான். நம்ம தான் அதை எடுத்து வச்சு சமைச்சு எடுத்து உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அவன் ஒரு ட்ரை தான் பண்றான். ஒரு சின்ன அம்பு, ஆண்டவர் உன்னை நேசிக்கல. நம்ம என்ன பண்றோம், அதை மைண்டுக்குள்ள வச்சுட்டு, ஐயோ நான் செஞ்ச பாவம், சின்ன வயசுல இருந்து பண்ண எல்லா பாவம் ஞாபகம் வந்து 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 அதையே யோசிச்சு என்னாச்சு, மைண்ட்ல இப்போ செட் ஆயிடுச்சு. நேத்து வரைக்கும் ஆண்டவர் என் மேல அன்பா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு என் மேல அன்பா அவர் இல்ல. உடனே என்ன ஆக்ஷன்ஸ் வரும்? ஒன்னு ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், சோத்திரம் கூட சொல்ல மாட்டோம். அப்படியே நாள்பட என்ன ஆகும், சர்ச்சுக்கே போறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் பிசாசு ஒவ்வொருத்தங்களுக்கா வந்து என்ன பண்ண மாட்டான், நீ சர்ச்சுக்கு போவாத இப்படிலாம் சொல்ல மாட்டான். சொல்லுவான், ஆனா எல்லா டைமும் சொல்ல மாட்டான். அவனுக்கு வந்து என்ன, ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போகணும். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் மைண்ட் அட்டாக் பண்ணிட்டா போதும், மீதி வேலைன்னா ஒரு புள்ளி வச்சா போதும், அவங்களே கோடு போட்டு ரோடு போட்டு முடிச்சிருவாங்க. மைண்டை மட்டும் நான் அட்டாக் பண்ணா போதான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அவைகள் அரண்கள் இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது ஸ்ட்ராங் ஹோல்ட், ஒரு கோட்டை மாதிரி. என்ன கோட்டை? நான் என்ன, ஆண்டவர் என்னை நேசிக்கலன்றது என்னுடைய நம்பிக்கை. அதை சுத்தி நான் யோசிக்க அதை சொல்ல நான் அந்த மாதிரி செயல்பட என் மனதுல என்ன ஆயிருந்தா, ஒரு அரண் உருவாயிரும். என்ன அரண் உருவாயிரும்? ஒரு கோட்டை மாதிரி உருவாயிரும். அதனால யாராவது வந்து பேசினா கூட, இல்லப்பா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோட்டைக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை உடைக்க முடியாது அவங்க வார்த்தைகளால. என் கோட்டை மாதிரி அங்க சுவர பிசாசு கல்லெல்லாம் அவனோட பொய்களால் நிரப்பி பாத்தியா, ஆண்டவர் அவங்க முன்னாடி வெக்கப்படுத்த விட்டுட்டாரு, பாத்தியா நீ செஞ்சதெல்லாம் சொதப்பிடுச்சு, பாத்தியா நீ பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு, அப்புறம் ஆண்டவர் இது பண்ணல, இப்படி சொல்லி பொய்களால் நிரப்பி ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டான். உள்ள என்ன நம்பிக்கை? ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது, சுத்தி கோட்டை. அதனால யார் என்ன சொன்னாலும் அந்த அரணை என்ன பண்ண முடியல, குலைக்க முடியல. இந்த அரணை கட்டி தான் பிசாசு நம்மளை முடக்கி வைத்திருக்கிறான். எழும்ப கூடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்த கிரியைகளை செய்யக்கூடாதபடிக்கு நம்மளை முடக்கி வைத்திருக்கிறான், அறியாமைக்குள்ள வைத்திருக்கிறான். அப்போ அவனோட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பேஸ் என்ன? நம்மளுடைய மனது. எப்படி அட்டாக் பண்ணுவான்? பொய்களால, வஞ்சனை பொய்களால என்ன பண்றான் அவன்? அட்டாக் பண்றான். ஏன் மைண்ட் அட்டாக் பண்றான்? மைண்ட் தான் ஒரு என்ஜின் மாதிரி. அதை ஸ்டக் பண்ணிட்டா போதும், மற்றது எல்லாமே ஸ்டக் ஆகி நின்னுரும். மைண்ட் மட்டும்தான் ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு சென்டர் பீஸ். அதை கொலைச்சிட்டா போதும், மத்த எல்லா சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன் நம்மளோட ஜீவியம் எதை சார்ந்து நடக்கிறது? நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதை சார்ந்து நடக்கிறது. நம்ம எப்படி யோசிப்போம், நம்மளுடைய மனதுல எப்படி நம்மளுடைய நம்பிக்கைகள் வைத்திருக்கிறோமோ அப்படிதான் நம்ம வந்து யோசிப்போம், அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் உணர்வோம், அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்க யாராவது ஒருத்தங்க கண்டுக்காம அப்படியே என்ன சொல்ல, அவங்களுக்கு ஏதோ அவசரத்துல போயிட்டா கூட, என்ன ஒரு விஷ் கூட அவங்க பண்ணல, எல்லாருக்கும் வேண்டாதவளா ஆயிட்டேன், அப்ப என்னை யாருக்கும் பிடிக்காது.
இப்படி என்ன பண்ணும்? ஒரு வஞ்சனையான எண்ணங்கள், வஞ்சனையான காரியங்கள். அப்ப மைண்ட அவன் என்ன பண்ணிட்டான்? கட்டுப்படுத்திட்டான். அதனால ஒரு ஃபெலோஷிப்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்மை. அவங்க ஃபெலோஷிப்குள்ளே வர மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நீங்க வந்து சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்களா, அதுக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்னா ஒரு அரண் இருக்கு, அதுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குது, என்னை யாருக்கும் பிடிக்காது, எந்த மனுஷனுக்கும் பிடிக்காதுன்றது. அதனாலதான் பிசாசு மனதை முதலாவது அட்டாக் பண்றான். இதுல இருக்கிற ஒரு சின்ன டெக்னாலஜி மட்டும் நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நான் முடித்து விடுகிறேன். இந்த மனதை வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். மீதி வந்து நாளை தினத்துல பார்த்துட்டு என்னென்ன போர் ஆயுதங்கள் இருக்குதுன்றதையும் நாளை தினத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விரிவா பார்ப்பேன். மனதுல இப்ப இது ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொன்னா, இது ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு சொன்னா, இங்கதான் நம்ம யோசிக்கிறது எல்லாம். இங்க யோசிக்கிறது எல்லாம் உள்ள போய் ஸ்டோர் ஆகும் தான், நம்பிக்கையா போய் ஸ்டோர் ஆகும். இங்க யோசிக்கிறது நம்பிக்கையா ஸ்டோர் ஆகும். இந்த நம்பிக்கை மாதிரி தான் நான் யோசிப்பேன். மறுபடியும் சைக்கிள் இது. நான் எப்படி யோசிச்சனோ அப்படிதான் என்ன ஆகும், என் மனசுல ஸ்டோர் ஆகும். மனசு என் இதயத்துல எப்படி ஸ்டோர் ஆகிக்குதோ அப்படிதான் நான் யோசிப்பேன், அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் நான் செயல்படுவேன். சைக்கிள் மாதிரி. அப்போ பிசாசு இதனாலதான் மைண்ட்ல அட்டாக் பண்றான். எப்படி அட்டாக் பண்றான்? வஞ்சனையினால, பொய்யினால அட்டாக் பண்றான். அதுலயும் எப்படி விசேஷ விதமா அட்டாக் பண்றான்னா, வார்த்தைகளினால அவன் அட்டாக் பண்ணுறான். அவன் வஞ்சனைனா இது, அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். எப்படிப்பட்ட பொய்? என்ன எப்படி பேசுவான்? வார்த்தைகளால. பொய்யான வார்த்தைகளை நம்மளோட சிந்தனையில போடுவான். நம்மளோட சிந்தையில நிறைய காரியங்கள் யோசிப்போம். திடீர்னு ஆண்டவர் பேசுறது கேட்கும், நம்ம யோசிக்கிறது பேசுறதே கேட்கும், பிசாசு போடுறது கேட்கும். இது இல்லாம மனிதர்கள் பேசுறது, கலாச்சாரம் பேசுறது, இந்த ஒரு மனுஷனா இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கணும், இவ்வளவு சம்பாத்தியம் இல்லைன்னா அவன் வேஸ்ட். இந்த வயசுக்குள்ள ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இல்லையா அவன் வேஸ்ட். ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டானா அவன் கோலை, அவ்வளவுதான் வேஸ்ட். இதெல்லாம் என்ன பண்ணுது? கலாச்சாரம் சொல்லுது. ஒருத்தனால தன்னுடைய கடமைகள் செய்ய முடியலன்னா அவன் இருக்கிறதே வேஸ்ட், அதுக்கு செத்துடலாம். இதெல்லாம் என்ன யார் பேசுவா? மனிதர்கள், கலாச்சாரம் பேசும். இத்தனை குரல்கள் நம்மளுடைய சிந்தையில ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லா பகுதிக்குமே தனித்தனியா நான் சொல்றேன். கடந்த நாட்கள் நம்ம பார்த்திருப்போம், ஒரு மனிதனுக்கு 6 முக்கியமான பகுதிகள் இருக்கும். 6 முக்கியமான பகுதி. ஒண்ணு ஆவிக்குரிய பகுதி, உறவுகளின் பகுதி, வேலை பகுதி, ஊழிய பகுதி, சரீர பகுதி, சமுதாய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பகுதி, இப்படி பல பகுதிகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் முடக்கிறது தான் பிசாசுடைய ஏமே. நம்ம கடந்த நாட்கள் இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என்ன பண்ற? ஆசையுள்ளவராய், வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறாரு. ஆனா பிசாசு சொல்லுவான், நான் எல்லார்கிட்டையும் நல்லா நான் பேசுவேன், ஆனாலுமே எனக்கு வந்து ஜெபம் அவ்வளவா இதுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆனா மத்தவங்கள்ட்ட பேசுறது எனக்கு ஆகாது. ஆனா எல்லா பகுதியிலுமே சுகித்து வாழ்ந்து இருக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவான்? பிசாசு சொல்லுவான், இல்ல உன்னால எல்லார்ட்டையும் பேசலாம், நல்ல சமாதானமா இருக்க முடியாது, நீ பேசினாலே பிரச்சனை வந்துடும். நீ பேசினா மட்டும் உன் குடும்பத்துல யார் பேசினாலும் பிரச்சனை. உடனே என்ன அரணு, நான் பேசினா சண்டை வந்துடும், நான் பேசினா சண்டை வந்துடும், நான் பேசினா சண்டை வந்துடும். அரண். அப்ப பிசாசு தன்னுடைய பொய்யான வார்த்தைகளால் பேசி நம்ம மனதை ஆக்கிரமித்து தாக்கி நம்மளுடைய இருதயத்தை அதை சின்ன பின்னமாக்கி கருப்டாக்கி அதுல நம்பிக்கைகளை வளர்த்து அந்த நம்பிக்கைகள் அப்படியே சுத்தி பொய்களால நிரப்பி கோட்டையமும் உருவாக்கிடுவான். ஒரு கோட்டையை உருவாக்கிடுவான். நாளைய தினத்துல பிசாசு நம்மளை முடக்கி வைத்திருக்கிற இந்த அரணிலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்ல, அந்த போர் ஆயுதத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பிசாசோட வஞ்சனை வேற எப்படி இதேதான், ஆனா வேற இதுலயும் கொஞ்சம் அதிகமாய் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் நம்ம நாளைய தினத்துல பார்ப்போம். எப்படி நம்ம அதை யூஸ் பண்றது, என்னென்ன போராயுதங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், ஏன் அதை கொடுத்திருக்கிறார். பிசாசோட வேலை வஞ்சிக்கிறது மட்டுமா?
இந்த காரியத்தெல்லாம் மீதி வந்து நாளை தினத்துல நம்ம பார்ப்போம். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். தேவனிடத்துல கிருபையை கேட்பப்பா. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து, போர் ஆயுதத்தை குறித்தும், பிசாசுடைய தந்திர தாக்குதல்கள் குறித்து நான் இன்னும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளும்படிக்கு, தெளிவாய் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவரீர் எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. நாள்ல நாங்க ஆண்டவரே யுத்தத்தை குறித்து, ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்தும், ஆண்டவரே பிசாசுடைய தாக்குதல்கள் எங்கே இருக்கிறது என்று குறித்து நாங்க பார்த்தோம். மனிதனை நீங்க எந்த நோக்கத்தோடு படைத்திருக்கீங்கன்றதை பார்த்தோம். சுவாமி, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை படைத்திருக்கிறீர். உங்க இருதய விருப்பத்தை நிறைவேற்ற, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை படைத்திருக்கிறேன். கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் புரிந்து அறிந்தோம் ஆண்டவரை செயல்படாதவர்களை இருந்துடக்கூடாது. எங்களை எழுப்புங்க. எழுப்புகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின் என்று சொன்னபடி நாங்கள் எழுந்திருக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. பாழாய் போயிருக்கிறதை நாங்கள் கட்ட, அப்பா பால் ஆக்கிறவனையும் நாங்கள் ஆண்டவரை அகற்ற, அவனுடைய தந்திரங்கள் தாக்குதல்களை முறியடிக்க, தேவ சித்தத்தையும் நாமத்தையும் மகிமைப்படுத்த, தேவராஜ்யத்தை எல்லைகளை ஸ்தாபிக்க, ஒவ்வொரு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல ஸ்தாபிக்க, விரிவாக்க செய்ய அப்பா இறங்குங்க அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். தேங்க்யூமா. ஆமென். கர்த்தர் சகோதரி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு முக்கியமாக இந்த ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள் என்ற தலைப்பிலே நாம் 3 பகுதிகளாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன, பிசாசின் தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பார்த்தோம். இதுல மனிதன் எந்த விதத்துல, ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் நம்ம பார்த்தோம். இதனுடைய இன்னும் உள்ளான காரியங்கள் நாளைய தினத்திலே இதே நேரத்திலே இதே லிங்க்ல நடைபெறும். ஸோ யாவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படி, இன்னும் முக்கியமாக மற்றவர்களையும் அறிமுகப்படுத்தி இதுல வந்து இணைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிரயாசத்தோடு வந்து கலந்து கொண்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் மிகவும் அதிகமாய் அவருடைய வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நடத்தப்படும் போது நம்முடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எங்க போகிறது, எதை நாம் செயல்படுத்த வேண்டும், எதற்குள்ளே நாம் சரியா நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான, நம்முடைய வாழ்க்கையில கண்டு கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் தேவன் நம்மை நடத்தின அவருடைய தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையிலே முடிவு ஜெபத்தை நாம் மேலெடுப்போம். முடிவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ரூத் அவர்கள் முடிவு ஜெபத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீர் வல்லமில்ல ஆண்டவர், நீ மகிமையின் ஆண்டவர் சுவாமி. இப்படிப்பட்ட ஆண்டவர் தெய்வம் எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வேத ரகசியங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதன்படி நடக்கிறதற்கு உடைய பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் கர்த்தாவே. இதோ மாம்சமாய் இருக்கிற நாங்கள் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் அறிந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு கர்த்தாவே இவைகள் எல்லாம் மேற்கொள்ளவும், உடைய சித்தத்தை நாங்கள் செய்யவும், பிசாசை நாங்கள் வெட்கப்படுத்தவும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறவும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் கர்த்தர் எங்களுக்கு இந்த காலங்களிலே
உதவுகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் மறைவான காரியங்களுக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அப்படி வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. எங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையாய், மாறுதலுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவரே எப்போதும் கர்த்தாவே இருக்கிற உலக பிரகாரமான உலக சிந்தை, உலக எண்ணங்கள், உலக புலம்பல்கள், உலக ஆண்டவரே பேச்சுக்களை நாங்கள் பேசி கொண்டிராதபடிக்கு சுவாமி, எங்கள் காரியங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, இதுவே உம்முடைய சித்தமா இருக்கிறபடினாலே எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. இப்படி எங்களை கற்றுக் கொடுப்பீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிக்காக உமக்கு நன்றி. மகளுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்களை, மறைவான காரியங்கள் மகள் மூலமாய் போதிக்க முடியாத கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். மகளை ஆசீர்வதிங்க. அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய சித்தம் மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் கர்த்தாவே. அப்பா, மகள் மூலமா அநேகர் சுவாமி நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நீர் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அநேகர் முதியவர்களா இருந்தாலும் கூட எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீர், தெளிவை கொடுத்திருக்கிறீர். உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பலன் அடையட்டும், இன்னும் நாங்கள் தேரட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் புத்திமான்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமா செய்த சகல உபகாரங்களையும் ஒரு